Hello everyone. So I am James. So last வீடியோவில் நீங்கள் என்ன மாதிரியான மிஸ்டேக்ஸ் வந்து ட்ரேடிங்கில் பண்ணிகிட்ருக்கீங்க, அது எப்படி ஃபைன் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு பெஸ்ட்டு ஒரு தியரட்டிக்கலான ஒரு விஷயங்களை வந்து நான் அதில் உங்கள்கிட்ட பேசியிருந்தேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக நீங்கள் என்ன மாதிரியான கான்செப்ட்ஸோ இல்லை ஸ்ட்ராட்டஜிஸோ இல்லை நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அதில் எந்த மாதிரியான விஷயம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்றத உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மில் சார்ட்லேயே கூட நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்றதுனால இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோம் அப்படின்னா, மேஜராக என்னை பொறுத்தளவுக்கு நான் ஸ்டார்டிங் டைமில் பண்ணது என்ன அப்படின்னா, மேஜராக பார்க்குறப்போ இந்த பேட்டர்ன்ஸ். ஓகேங்களா? ஸோ பேட்டர்ன்ஸ்ன்னு பார்க்குறப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இன்னுமே நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர், ஸோ இந்த மாதிரியான விஷயம் பார்ப்பீங்க. ஸோ ஹெட் அண்ட் ஷோல்டர் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை உடைக்கிறப்போ இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு பை போடணும், இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டில் ஒரு என்ட்ரி போடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஸோ நம்ம ஸ்டார்டிங் டைமில் இதை நம்ம ஃபேஸ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த பாயிண்ட்டில் ஒரு என்ட்ரி போடுங்க, எஸ்எல் வந்து இங்கே வைங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் நம்ம எஸ்எம்சியாக இருக்கட்டும், ஐசிடியாக இருக்கட்டும், நான் என்னென்ன விஷயங்கள் ஃபேஸ் பண்ணணும், நீங்களும் இதே விஷயம் வந்து ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் அது எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத எல்லாத்தையுமே பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேட்டர்ன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து ஒரு ஸ்டார்டிங் டைமில் நான் இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, ஸோ இதை உடைக்கிறப்போ இது வந்து ஒரு சேனல் பேட்டர்ன் இல்லை ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது கூட மறந்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங் டைமில் நம்ம இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்போம். இந்த பேட்டர்ன் வந்து இங்கே இருக்குது, ஸோ இப்படி போயிட்டுருக்கோம். இந்த பாயிண்டில் இதை உடைக்கிறப்போ இங்கேருந்து நீங்கள் பை பண்ணுங்கள், அதே மாதிரி இந்த பாயிண்டில் கீழே உடைக்கிறப்போ நீங்கள் இங்கேருந்து செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை யூஸ் பண்ணி நானும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். ஓகேங்களா? பட் ஒரு எண்ட் ஆஃப் த டே என்ன ஆகுது அப்படின்னா, மார்க்கெட்டில் இப்போ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகுதா அப்படின்னா மேபி ஒர்க் ஆக சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? நான் வந்து 100% ஒர்க் ஆகும்னு நான் சொல்ல வரல. மேபி இதை ஒர்க் ஆக சான்ஸ் இருக்குது. இதை வச்சு இன்னும் நிறைய பேர் ப்ராஃபிட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஓகேங்களா? பட் இதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இது ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா, இது எப்படி அந்த இடத்துலேருந்து இறங்குறாங்க, ஒருவேளை நான் இந்த இடத்த ஒரு செல் பண்ணுறேன் அப்படின்னா கூட ஏன் நான் அங்கேருந்து செல் பண்ணோம் அந்த ரீசன் தெரியணும். ஜஸ்ட் ஒரு பேட்டர்ன் உடஞ்சிருக்குன்றதுனால நம்ம இங்கே இறங்கக்கூடாது. ஓகேங்களா? அங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எதனால் அந்த பாயிண்ட்லேருந்து அவங்க செல் பண்ணுறாங்க, ஒருவேளை நான் இந்த இடத்த ஒரு என்ட்ரி எடுக்கிறேன் அப்படின்னா கூட ஏன் என்னுடைய எஸ்எல்லை நான் இங்கே வைக்கணும். ஓகேங்களா? ஏன்னா அவன் இங்கே தான் செல் பண்ண போகிறான் அப்படின்னா நான் எதனால் என்னுடைய எஸ்எல்லை நான் இங்கே வைக்கணும். ஒரு சேஃபர் சைடாக வைக்கிறோம் அப்படின்னா கூட அதுக்கு தப்பு. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்படி வேணால் போகலாம், நம்மளால் அதை ஷூராக சொல்ல முடியாது. இங்கேருந்து அவன் கீழே வந்துட்டான் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்குற மாதிரி அது ப்ராஃபிட்டில் வரும். ஒரு வேளை மேலே போயிட்டான் அப்படின்னா இவ்வளோ பெரிய இடத்த அது நமக்கு லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அதனால் எதனால் நம்ம இந்த மாதிரியான இடத்த நம்ம பிளேஸ் பண்ணுறோம், ஸோ இது பிளேஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் இருக்குது, ஏன்னா ரீசன் இல்லாமல் நம்ம இந்த இடத்த எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எஸ்எம்சிலையும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்சி நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஐசிடிலையும் நான் உங்களுக்கு ஷோர் பண்ணுறேன். ஸோ இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்குறீங்க, இண்டிகேட்டரில் ஒரு பாயிண்டில் சார்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு போயிட்டுருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சார்ட்டு ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ சடனாக மேலே உடைப்பான், சடனாக கீழே உடைப்பான். ஸோ இந்த மாதிரி சினாரியோ போயிட்டுருக்கும். நம்ம இண்டிகேட்டர் யூஸ் பண்ணுறப்போ என்ன பண்ணுவோம், ஸோ இங்கேருந்து இப்படி போகிறப்போ இங்கேருந்து நீங்கள் பை பண்ணுங்கள், இந்த பாயிண்ட்னா இங்கே உடைக்குது, ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பை பண்ணலாம் அப்படின்ற பார்ப்போம். எஸ்எல் வந்து நம்ம இது கீழே வைப்போம். அதே மாதிரி இந்த பேட்டர்ன் கீழே இப்படி இறங்குது அப்படின்னா இந்த பாயிண்ட்லேருந்து செல் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இன்னுமே நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? பட் இது ஆக்சுவலாகவே ஒர்க் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? இதை வச்சு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதா அப்படின்னாலும் கிடையாது. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, எதை வச்சுமே மூவ் ஆகாது. ஓகேங்களா? நான் வந்து இந்த கான்செப்ட் சொல்கிறேன், இல்லை அந்த கான்செப்ட் ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன், அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், அவ்வளோ பெரிய இன்ஸ்டியூஷன் இன்னுமே இதெல்லாம் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா? அதான் ரியாலிட்டியும் கூட. ஓகேங்களா? இது நமக்காக நம்ம ஒன்று கிரியேட் பண்ணது, நம்ம வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கிடையாது. ஓகேங்களா? நாம் ஒரு கான்செப்டோ ஒரு ஸ்ட்ராட்டஜியோ எடுக்கிறோம் அப்படின்னா அதில் நம்ம அதை பண்ணுறப்போ நமக்கு ஒரு கிளாரிட்டி தேவைப்படுது, அவ்வளோதான். அந்த ஒரு சின்ன கிளாரிட்டியை தான் நீங்கள் கொஞ்சம் தெளிவாகவும் உங்களுக்கு அது கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கிற மாதிரியான விஷயங்களையும் சூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல வரேன். மற்றபடி நீங்கள் எந்த கான்செப்ட் வேணால் எடுங்க, ஆனால் அந்த கான்செப்டில் உங்களுக்கு அது புரிய வருதா, அந்த கான்செப்ட் வச்சு உங்களால் ப்ராப்பராக ட்ரேட் பண்ண முடியுதா அப்படின்ற விஷயம் தான் அங்கே ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்க அப்படின்னாலே இங்கே பாதி பேர் ஓடிட்டுருக்க அந்த ரேஸ்லேருந்து நீங்கள் கொஞ்சம் அமைதியாகிடலாம். ஓகேங்களா? ஏன்னா நீங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணியே போனீங்க அப்படின்னா நீங்களும் லாஸ் ஆகதா சான்ஸ் இருக்குது. அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு நீங்கள் ஒரு செகண்ட் டிசைட் பண்ணுங்கள், அவன் என்ன பண்ணுறான், எதனால் அங்கேருந்து பை போட்டிருக்கான், இல்லை எதனால் இந்த பிளேஸ்லேருந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்கானுங்க, அங்கே என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு வேளை அந்த ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா எப்படி ரிஸ்க்கை கம்மி பண்ணியிருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? அது எல்லாத்தையுமே பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்எம்சியில் இந்த மாதிரி ஆர்டர் பிளாக் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்னா
ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸோட காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், இந்த பாயிண்டில் இந்த மாதிரி ஏறிட்டு இருப்பான். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அப்போ இந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. இல்லைனா இங்கே ஒரு ஃபிப்பு போட்டு இந்த ஆஃப் த இது வந்துட்ட பிறகு இங்கேருந்து பை பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி பண்ணுறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு இது. ஸோ இது ரிஸ்க்கு கம்மி, ஸோ இது கூட பரவாயில்ல, நம்ம இங்கேருந்து பண்ணுறோம், ஏதோ ஒரு பாயிண்ட் வைப்பாங்க. ஏன்னா இங்கே அவங்களுக்கு இதுவும் தெரியாது. ஏன்னா இந்த இடத்த எதனால் நான் இந்த டார்கெட் வைக்கிறேன், எதனால் இந்த இடத்த நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறேன். ஏன்னா இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குன்னு நினச்சிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வைப்பாங்க. ஆனால் இந்த இடத்த மார்க்கெட்டு லைட்டாக ஏறுற மாதிரி ஏறி ஆனால் இதையும் உடச்சிருவோம். ஏன்னா மார்க்கெட்டில் வெறும் ஆர்டர் பிளாக்கு ஒரு விஷயமே கிடையாதுங்க. ஓகேங்களா, உண்மை அதான். ஓகேங்களா, ஆர்டர் பிளாக்கு இங்கே எதுவுமே கிடையாது. மார்க்கெட்டுக்கு தேவை என்ன அப்படின்னா லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன ப்ரோ அப்படின்னா இது ஒரு கைண்ட் ஆஃப் ஃபியூல். ஃபியூல் மீன்ஸ் நாம தான். ஓகேங்களா, நாம மீன்ஸ் நாம கூட கிடையாது. ரியாலிட்டியாக சொல்லணும்னா நாம கிடையாது. அது வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்த ஒரு 100 crores-க்கு ஒரு 100 கோடிக்கு ஒரு இடத்த பை பண்ணுறான் அப்படின்னா இன்னொருத்தவன் அங்கே ஒரு 200 crores-க்கு ஒரு 200 கோடிக்கு கூட ஒருத்தர் செல் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ அவங்களுக்குள்ள ஒரு டாமினேஷன், அவ்வளோதான். ஓகேங்களா, அதுதான் உங்களுடைய ஒரு லிக்விடிட்டியாகவும் அங்கே ஆக்ட் ஆகுது. மற்றபடி நம்மளுடைய அமௌண்ட் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போகிறோம் அப்படின்லாம் அங்கே எதுவுமே கிடையாது. ஓகேங்களா, ஒரு விஷயம் சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க. மார்க்கெட்டில் நாம் ஒரு 0.001% மட்டும்தான். ஓகேங்களா, ஏன்னா ஒரு நாளைக்கு 7 ட்ரில்லியன் ட்ரேட் ஆகுது இந்த மார்க்கெட்டில். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்குது. அது எந்த மார்க்கெட்டாக வேணா இருக்கலாம். ஓகேங்களா, அது மார்க்கெட்டுடைய எக்கனாமிக் பேஸ்டாக இருக்கலாம், நம்ம இந்தியன் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ஃபாரெக்ஸாக இருக்கலாம், இல்லை கமாடிட்டியாக இருக்கலாம். ஸோ இது மார்க்கெட்டுடைய வேல்யூவை பொறுத்து. ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்மளை வச்சு தான் மார்க்கெட்டு ரன் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, ஸோ நாம் இந்த இடத்த அது நாமளா எடுத்துக்கோ. ஓகே, நம்மளுடைய எஸ்எல் அடிச்சுட்டு அவன் மேலே போகிறான், கண்டிப்பாக கிடையாது. அவன் என்ன பண்ணுறான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்த நீங்கள் சேஃபர் சைடாக இருக்க முடியும். ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏதோ ஒரு பாயிண்ட் வைக்கிறீங்க, எதனால் இங்கே வைக்கிறீங்க, இந்த பாயிண்ட் எதனால் வைக்கிறோம், அப்புறம் இங்கே ஒரு ஹை பாயிண்ட் இருக்குது அதனால் வைக்கிறேன், எதனால் அந்த ஹை வந்துச்சு, இந்த ஹை எதனால் வந்துச்சு, எதுக்காக இந்த ஹை எடுக்கிறீங்க, ஏன்னா இன்பிட்வீனில் கூட திரும்ப வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்போ ஈச் அண்ட் எவரி பாயிண்ட்டுக்குமே ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு ரீசன் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். அதை நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணீங்க அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஐசிடியும் சரி. நீங்கள் ஐசிடி நிறைய பேர் இன்னுமே பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் ஒரு நல்ல விஷயம் தான். நான் வந்து அது குறை சொல்ல, ஏன்னா நானும் ஐசிடி ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பண்ணிட்டு இருந்தேன். என்ன அப்படின்னா ஐசிடி இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பை சைட் லிக்யூரிட்டி, செல் சைட் லிக்யூரிட்டி இந்த மாதிரி பார்ப்போம். இந்த லிக்யூரிட்டி கலெக்ட் பண்ணால் அப்படின்னா இங்கேருந்து நம்ம இது வரைக்கும் செல் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ இதை எடுத்துட்டான் அப்படின்னா இதுலேருந்து மேலே வரைக்கும் நம்ம பை பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அவன் எங்கேருந்து அவன் அக்யூரேட்டாக பண்ணுறான், எதனால் அந்த லிக்யூரிட்டியை கலெக்ட் பண்ணுறான். ஏன்னா மார்க்கெட்டில் எல்லாமே லிக்யூரிட்டி தான். ஓகேங்களா, ஈச் அண்ட் எவரி கேண்டிலுமே லிக்யூரிட்டி தான். அப்போ ஒரு லிக்யூரிட்டி கலெக்ட் ஆகுது அப்படின்னா இங்கேருந்து எவ்வளோ தூரம் மூவ்மெண்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஒரு ஃபியூல்னு நீங்கள் 2 இதுவும் எடுத்துக்கலாம். ஒரு இடத்த ஒரு 50 ரூபாய்க்கு ஃபியூல் போகிறது ஒன்று தான், ஒரு இடத்த ஒரு 1000 ரூபாய்க்கு ஃபியூல் போகிறது ஒன்று தான். ஓகேங்களா, ஆனால் போகிற கிலோமீட்டர் வேறு. ஓகேங்களா, நம்ம வைக்கிற டிஸ்டன்ஸ் வேறு. ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகே இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு 1000 கிலோமீட்டர் இல்லை ஒரு 1000 கிலோமீட்டர் ஒரு 500 கிலோமீட்டரோ நீங்கள் போகணுன்னா அதுக்கு உண்டான ஃபியூல் தான் நமக்கு தேவை. ஓகேங்களா, ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே டிசிஷன் எதிர்பார்க்குறோம். நீங்கள் இன்னுமே இங்கே நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு டார்கெட்டை வைக்க தெரியாமல் அது எங்கே போகுது, எது வரைக்கும் என்னுடைய ஸ்டாப் லாஸ் வைக்கணும், அங்கேருந்து என்னுடைய டார்கெட் எது வரைக்கும் வைக்கணும். ஒருவேளை நான் இங்கேருந்து இவ்வளோ தூரம் வைக்கிறேன் அப்படின்னா இதுக்கு உண்டான ஃபியூல் இருக்கணும், இங்கேருந்து அவன் இவ்வளோ தூரம் போகிறதுக்கான ஃபியூல் இருக்கணும். ஓகேங்களா, நம்ம ஜஸ்ட் ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுற முடியாது. அவன் ஏன் அங்கே போகிறான், அங்கேருந்து போனான்னா அவனுக்கு என்ன பெனிஃபிட்டு, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதை ஈக்குவல் பண்ணி நம்ம பண்ணுறதா ஒரு பெஸ்ட்டான மெத்தடாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் நிறைய ஸ்ட்ராட்டஜி இன்னுமே இருக்குது. ஓகேங்களா, இப்போ நம்மளுடைய கான்செப்டை பற்றியும் நான் சில விஷயங்கள் சொல்கிறேன், அது உங்களுக்கு பெஸ்ட்டாகவும் இருக்கும், ஒரு சின்ன கிளாரிட்டியை எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, இந்த அட்வான்ஸ் எஸ்எம்சி கான்செப்டில் மேஜராக நான் பார்த்த விஷயம் அந்த ரீசன் தான். ஓகேங்களா, முதல்ல ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அது ஏன் நடக்குது. இப்போ ஒரு மார்க்கெட்டு மேலே ஏறுது, ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கான் அப்படின்னா ஏன் இந்த இன்பிட்வீனில் ப்ரைஸு கீழே வரணும், எதுக்காக இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கணும். இன்னுமே இன்னொரு விஷயம் இது யாருக்குமே தெரியாது. ஐ மீன் மோஸ்ட்டாக இது யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியல. அது நான் நிறைய பேர் கேட்டிருக்கேன். மார்க்கெட்டில் எல்லாருமே என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா செல்லு அப்படின்னாலே மார்க்கெட் வந்து ஃபுல்லாக செல் ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, மார்க்கெட்டில் செல் அப்படின்னாலே ஒரு ஷார்ட் டைம் மட்டும்தான். ஓகேங்களா, செல்லிங்னு ஒன்று மார்க்கெட்டில் நடக்குது ப்ரோ. இப்போ செல் ட்ரெண்ட் தானே ப்ரோ, இந்த மாதிரி ஃபுல்லாக பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வரான் அப்படின்ற மாதிரி போடுவாங்க. ஆனால் ஆக்சுவலாக இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு, இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரு,
இதை மேலே போய் உடச்சான் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர். இன்னுமே இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் கரெக்டாக அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஓகேங்களா, இதெல்லாம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கிடையாது. ஒரிஜினலாக ப்ராப்பராக அவன் என்ன பண்ணுறான், எதுக்காக அதை பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் எடுக்கிறான், ஒரு ஹையர் ஐ பாயிண்ட்னா என்ன, ஹையர் லோ பாயிண்ட்னா என்ன, அது எப்படி ரியாக்ட் ஆகுது, அந்த ஒரு பாயிண்ட்டை உடைக்கிறான். இப்போ இந்த பாயிண்ட்டை வந்து கீழே உடைக்கிறான்னா அவன் எப்படி வந்து உடைக்கிறான், இப்போ இங்கேருந்து செல் போடுறான்னா அந்த செல் எப்படி போடுறான், இங்கேருந்து டேரெக்டாக வந்து உடைக்கிறானா, புல் பேக் போட்டு வரானா, இல்லை அந்த புல் பேக்குள்ளே ஏதாவது மைனஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு வரானா, அந்த இடத்த என்னென்ன மாதிரியான விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா, அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்று ஒன்றா கற்றுக்க தான் மார்க்கெட்டில் இந்த ஒரு பெரிய லார்ஜான அந்த ஒரு விஷயத்த உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ண முடியும். நான் வந்து இது உங்களை கற்றுக்கிட்டீங்கன்றதுனால உடனே ப்ராஃபிட் பண்ணிட முடியும் அப்படின்றத நான் சொல்ல வரல. ஆனால் இதை ப்ராப்பராக எப்படி அடுத்தடுத்து பண்ணுறது, அந்த ஒரு ரீசன் உங்களுக்கு ப்ராப்பராக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் காட்டணும் அப்படின்னா நீங்கள் அது எந்த இது வேணால் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சார்ட் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த சார்ட்டில் மார்க்கெட்டு ஒரு ப்ரைஸ் இங்கேருந்து ரன் ஆகுது, இல்லை ஒரு விக் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது அப்படின்னா இந்த விக் எதுக்கு ஃபார்ம் ஆகணும், இது என்ன விக்கு, இது விக்குனா என்ன, ஃபஸ்ட்டு இந்த கேண்டில் எதுக்கு இங்கே கீழே வந்திருக்கான், ஒரு ஓப்பன் க்ளோஸ்னு ஒன்று பார்க்குறீங்க, அந்த கேண்டில் ஏன் அப்படி வரணும், இப்போ ப்ரைஸ் இங்கேருந்து இங்கே வந்திருக்கோன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்த வந்து கீழே உடச்சிருக்கான் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ணுறோம். எஸ், இப்போ ஏற்கனவே இருந்தால் ஒரு லோ பாயிண்ட் ப்ரைஸ் இது. ஸோ அந்த லோவை தாண்டி இங்கே உடச்சிருக்கு. எப்படி உடச்சிருக்கு, எங்கேருந்து செல் போட்டிருக்கான், அதுக்கு என்ன காரணம், இது என்னது, இது அதுக்கு உண்டான லிக்விடிட்டி எங்கே கலெக்ட் ஆச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்குறப்ப, கேதர் பண்ணுறப்ப தான் நிறைய விஷயங்களை பார்க்க முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு கேண்டில் வந்திருக்கு, இந்த ஒரு கேண்டில் இப்படி போயிருக்கு, இது எதனால் இப்படி போயிருக்கு, இது ஒரு புல் பேக்குன்னு சொல்கிறாங்க, இது என்ன புல் பேக்னா என்ன, அது எப்படி ஃபைன் பண்ணுறது, புல் பேக்னா இந்த மாதிரி தான் இருக்கணுமா, இந்த மாதிரி பெருசாக தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இதுவும் ஒரு புல் பேக் தான். ஸோ இந்த மாதிரி விஷயம் இருக்குது. ஒருவேளை இந்த இது ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா இதுக்கு என்ன பேர், ஸோ இங்கே ஒரு இடத்த ஒரு லைன் போட்டு இங்கே ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு நான் ஒன்று சொல்கிறேன்னா இதுக்கு என்ன காரணம், ஒருவேளை இது பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, இதனால் அடுத்து என்ன பண்ண முடியும், நாம் அந்த இடத்த என்ன பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய கேள்விகளுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக பதில் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கான்செப்டை ஓரளவு நீங்கள் ப்ராப்பராக கற்றுக்கிட்டு இதை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். ஓகேங்களா, நான் கண்டிப்பாக ஷூராக சொல்லுவேன். ஆனால் இதை நீங்கள் ப்ராப்பராகவும் தெளிவாகவும் கற்றுக்கணும். ஸோ தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்து இது எப்படி நம்மளுடைய கான்செப்ட் வரும், ஸோ இதை எப்படி எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக நிறைய நீங்கள் லேர்ன் பண்ணலாம். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ஒரு புது விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்கள், அது ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகலைன்றதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். ஓகேங்களா, ஏன்னா ஜஸ்ட் அது ஒர்க் ஆகலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு விஷயம் இருக்குது, இதை நீங்கள் ட்ரை பண்ணி எஸ் ப்ரோ இதை நான் பண்ணேன் பட் எனக்கு அது செட் ஆகலை ப்ரோ அப்படின்னா அது ஒரு கரெக்டான விஷயம். பட் இதை ப்ராப்பராக பண்ணணும். ஓகேங்களா, சும்மா வந்தேன் ப்ரோ, மார்க் பண்ண ப்ரோ, போயிட்டேன் ப்ரோ, ஒரு ட்ரேட் எடுத்தேன் லாஸ் ஆயிடுச்சு அதனால் அப்படிலாம் கிடையாது. அந்த ட்ரேட் எடுத்தீங்களா, ஏன் லாஸ் ஆச்சு, அதுக்காக நம்ம இவ்வளோ தான் கற்றுக்கிட்டோன்றதுனால நம்ம வந்து நீங்கள் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் பண்ணிடுவீங்கன்றது நான் சொல்ல வரல. ஓகேங்களா, அது மார்க்கெட்டில் நடக்கவும் நடக்காது. லாஸ் இல்லாமல் கண்டிப்பாக ஒரு ட்ரேடரால் சர்வே பண்ணவே முடியாது. லாஸ்ன்றது ஒரு காமனான விஷயம் ப்ரோ. நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஒரு எமோஷன்லெஸ்ஸாக, இந்த மார்க்கெட்டில் இப்போ ஆல்மோஸ்ட் எனக்கு வந்து ஒரு 5 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த ஒரு டைமில் நான் இதில் கற்றுக்கிட்டது ஒரே விஷயம் தான், எமோஷன்லெஸ்ஸாக. ஓகேங்களா, அது என்ன பண்ணாலும் நமக்கு அந்த இடத்த ஒரு பெரிய இதுவாகவே இருக்கக்கூடாது. அது ப்ராஃபிட் கொடுக்குது, லாஸ் கொடுக்குது, ஏதோ ஒன்று. பட் நாம் அந்த இடத்த காமாக அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்ற அந்த ஒரு டிசிஷன் எடுக்கிற அந்த ஒரு தருணம் தான் இந்த மார்க்கெட்டு. என்னுடைய ஒரு பர்சனல் இதுலேருந்து நான் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கற்றுக் கொடுத்ததுன்னா நான் அதான் சொல்லுவேன். ஓகேங்களா, அது எனக்கு லைஃப்லையும் யூஸ் ஆகுது. ஸோ அதே தான் மார்க்கெட் வந்து பார்க்குறப்போ நிறைய விஷயங்களை கேதரும் பண்ண முடியும், நிறைய விஷயங்கள் உங்களால் இங்கே கற்றுக்கவும் முடியும். ஓகேங்களா, ஆனால் இதோடைய ரியாலிட்டி நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா ப்ரோ, கண்டிப்பாக இது வந்து எப்படின்னா ஒரு பெரிய ஒரு கடல் மாதிரி தான் ப்ரோ. ஓகேங்களா, ஸோ இந்த கடல் இருக்குது அப்படின்னா இதில் நம்மளுடைய ஒரு நாலேஜை யூஸ் பண்ணியும் நம்மளுடைய ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணியும் தான் நம்ம அதுக்குள்ளே இருக்கிற அந்த அந்த அதுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாத்தையுமே நம்ம எடுக்கிறது. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மார்க்கெட் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னா அந்த மார்க்கெட்டில் நம்ம எப்படி நம்மளுடைய நாலேஜை யூஸ் பண்ணுறோம், நம்மளுடைய ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி அதுலேருந்து நம்ம எப்படி அமௌண்ட்டை ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் நிறையவே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதனால் நான் கற்றுக்கிட்ட இந்த விஷயத்த கண்டிப்பாக நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிகிட்டே வரேன். நீங்களும் இன்னும் கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட் வீடியோ நீங்கள் லாஸ்ட் வீடியோ நான் போட்டு நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் பண்ணி நிறைய விஷயஸும் பண்ணியிருந்தீங்க ப்ரோ. நான் இப்போ ஓரளவு ஃபைன் பண்ணியிருக்கேன், என்னால் என்ன அந்த ரீசன் தெரியாமல் தான் இவ்வளோ நாள் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்ற
அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னீங்க. கண்டிப்பாக நல்ல விஷயம் ப்ரோ. ஏன்னா இதை நீங்கள் ஃபைன் பண்ணாதான், ஒரு மிஸ்டேக் நீங்கள் பண்ணுறீங்கன்றதே ஃபைன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அடுத்த ஸ்டெப்பே எடுத்து வைக்க முடியும். நீங்கள் பண்ணுறதே கரெக்டாக தப்பானே தெரியாமல் நீங்கள் மாட்டிட்டு அதே இதில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்ட்ரகிளில் போய் மாட்டிப்பீங்க. ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்துலேருந்து அடுத்து வந்து அது பண்ணுறீங்க, அது கரெக்டாக பண்ணுறீங்களா இல்லையான்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேதர் பண்ணுங்கள். ஸோ அது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட்டான ஒரு கண்டென்ட்டோட, பெஸ்ட்டான ஒரு வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்து ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.